தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர். ஏசாயா 61:1. பரிசுத்த ஆவியானவருடைய இன்னும் ஒரு வேலை எங்களை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவர். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்றால் இயேசு ஏன் வந்தார், பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஏன் மீண்டும் வரப்போகிறார். இதான் சுவிசேஷம். இயேசு ஏன் வந்தார், ஏன் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஏன் மீண்டும் வரப்போகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை தினமும் தேவனுக்கு நேராக நடத்துகிற, தேவனுக்காக அறுவடை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் எங்களை நடத்துவது மட்டுமல்ல, எங்களை கொண்டு மற்றவர்களை நடத்தத்தக்கதாக அவர் எங்களை நிறைத்திருக்கிறார், எங்களை அபிஷேகித்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், கனிகளை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார், இதனாலும் ஜீவனை தந்திருக்கிறார். அப்படியாக அந்த கிருபையாய் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை கொண்டு தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.